ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் சில்லி தான் செய்ய போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பொருளை சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் சில்லி ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேர் இதை காலிஃப்ளவர் சில்லி, கோபி 65 அப்படிலாம் சொல்கிறாங்க. வாங்க காலிஃப்ளவர் சில்லி கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்டியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸில் இருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு நான் தண்ணியை கொதிக்க வச்சிட்ருக்கேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவரை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சுடு தண்ணியிலேயே காலிஃப்ளவர் இருக்கட்டும். காலிஃப்ளவருக்குள்ளே பூச்சி புழு எதுனா இருந்துச்சுன்னா கூட வெளியில் வந்துடும். அதனால தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் 5 நிமிஷம் நல்லா விட்டாச்சு. இப்போ நான் வடிகட்டிக்கிறேன். காலிஃப்ளவரை வடிகட்டினதுக்கப்புறமா இந்த வடிகட்டிலே அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப் பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப்பு தான். இந்த கப்பில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். கடலை மாவும் ஸ்பூன் ஃபுல்லாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் மைதா மாவு சேர்க்காமல் செய்யலாமான்னு கேட்குறீங்க. செய்யலாம். நீங்கள் மைதாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதிகமாக கடலை மாவு சேர்த்து காலிஃப்ளவர் சில்லி செய்யும்பொழுது பகோடா மாதிரி வந்துடும். கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். 2 காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் முதல்ல சேர்க்காம முட்டையை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவையும் சேர்த்து காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது தண்ணி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நீங்கள் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால நம்ம மசாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது இன்னும் தண்ணி விட்டுரும், நம்ம மசாலா தண்ணியாக இருந்ததுன்னா. அதனால் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சரியாக போயிடும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ ரெடி பண்ணியிருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா கையை வச்சு கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு காலிஃப்ளவரை அதுக்கப்புறம் எடுத்து போடலாம். ஏன்னா அடியில் போய் மசாலாலாம் அப்படியே தங்கிடும். அதனால் கொஞ்சம் கலந்து கொடுத்து நம்ம போட்டோம்னா எல்லா காலிஃப்ளவர்லேயும் மசாலா நல்லா ஒட்டி வரும். எண்ணெயில் போட்டு ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டதுமே திருப்பி கொடுக்க வேணாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக நான் சில்லி பொரிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையோட சில்லி சாப்பிடும்பொழுது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் சில்லி ஆர்டர் பண்ணும்பொழுது நல்லா இந்த மாதிரி சில்லி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை மேலே பொரிச்சு போட்டிருப்பாங்க. அது கூட வெங்காயமும் கொடுப்பாங்க நமக்கு சில்லியோட சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ செஞ்சுருக்கிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை சேர்த்து செஞ்சுருக்கோம். அதனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. இந்த சில்லி வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். முட்டை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் ஸ்நாக்ஸில் வந்து முட்டை சேர்த்து செய்யும் போது முட்டையோட ஸ்மெல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் சில்லியில் வந்து முட்டையோட ஸ்மெல்லே வராது. நம்ம முட்டை சேர்த்து தான் செஞ்சுருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா முட்டை சேர்த்துருக்கிறதே தெரியாது. எப்பயும் ஒரே மாதிரி தான் நம்ம காலிஃப்ளவர் சில்லி செஞ்சுருப்போம். ஆனால் முட்டையை சேர்த்து இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். ஒரு முறை நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே பிடிக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் சில்லி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.